for it now. That'll go all the way. Yes, it does. By some distance. You cannot drop your length by an inch. Yes, because he's so quick. Transfer his way, look at the way. He just swiveled on the impact of his getting his half century with that. Just transferring his balance. What a shot. I'll tell you what, I hope they don't shorten the boundaries because they don't need to in this format. 17 from the over, 21 from the over. Yuvraj has gone berserk. Man will watch it. Under it, you thought he was. Races away. Under the boundary. Orange are just starting to move. Man will watch it. Under இவனை it, நம்பலாம், you இவன் thought கொஞ்சம் he அடிப்பான்டா. was. I mean, you watch this game and you think it's like playing book cricket where you open the 6 all the time. Pulled away, leg side. Does get there, yes it does. Needs some boundaries, India. அண்ணா கேசரி செஞ்சிருக்கேன் ட்ரை பண்றீங்களா? இது வேறயா? சும்மா பிகு பண்ணாதீங்க. Superb. Just a little bit of room. இந்த என்னங்கண்ணா எடுத்துக்கோங்க. என்னங்கண்ணா நான் உன்னோட கேட்க நினைச்சிருந்தேன். எல்லாத்தையும் விட்டு விடுக்குன்னு அண்ணான்னு கூப்பிடுவேன். ஒன்று மட்டும் And Australia breakthrough. ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. Saver, the talent is there always. அப்படின்னா ஒன்றும் இல்லைடா. He's gone this time. டேய், There seemed to be உன் பிறந்த நாளுக்கு அவ கேசரிக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? the shot was on, but வேணாம், தப்பாயிரும். சுகு, என்னடா நீ நம்ம லோகனுக்கு பிறந்த நாள் சொன்னானா? சொல்லவே இல்ல. பார்ட்டி ஏதாவது கேட்டு வந்தா? ஆமா, பெரிய அம்பானி பர்த்டே. உன் பிறந்த நாளைக்கு என் வீட்டில் கேசரி. நாளை கோயின்சிடென்ட்ரா. நான் எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் முத மாச சம்பளத்தை வாங்கி இங்க எல்லாத்துக்கும் பார்ட்டி தான். அது வரைக்கும் ஒன்றும் கேட்காது. அண்ணா என்ன கோயம்புத்தூர் போனீங்கன்னா எனக்கு இந்த நோட்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. கோயம்புத்தூர் காலேஜ் பண்ணி யாராவது வருவாங்கல்ல, அவங்க விளையாண்டு சொல்லலாம். போ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த நோட்ஸ் வேணும். உன பார்த்தா சொன்னா இல்லடா. இப்படியே போனா நம்ம ஜெயிச்சலாம் மச்சான். well, this is going to be a long distance as well. ஏன் தூங்கலையாடா? கடையில் பிரச்சனையா? வீட்டில் பாட்டு எதாவது சத்தம் முடிச்சா? பத்து மணி ஆச்சு. சரி, காலை பேசிக்கலாம். போய் படுப்போ. என்னாச்சு உனக்கு? டேய் சேகரா, எங்க அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும்போது ஆகி போச்சு. வாட்டர் டேங்க் போலாமா? வா போலாம்.
பேர் தான் வாலி விளையாட்டு. உள்ள ஒன்றும் கிடையாதுங்க. அப்பன் காசெல்லாம் வீணா போகுது. டே என்னடா நீ பாட்டுக்கு வந்தோம் பெரிய புடுங்க மாட்டேன் அடிச்சிட்டு இருக்கிற. இந்தா எடுத்துக்கோ. ஊற்றி ஊற்றி வைக்கிறான். இந்தாடா. எனக்கு வேணான்னு சொன்னல. டேய் நண்பேண்டா. டேய் நீ என்ன அப்படி இருக்க? மூஞ்சி வச்சுட்டு தக்காளி. டேய் உனக்கு என்னாச்சு? இப்படி குத்தச்சு உட்காந்துட்டு ஒழுங்கு சொல்லலாம். என்ன அர்த்தம்? பிரச்சனை என்னன்னு சொன்னதானே தெரியும். அளவா குடி. சேகர் குடிக்கிறியாடா? நீ குடிக்காமலே குடிச்ச மாதிரி நீ குடிக்க மாட்டேன். நீ போலீஸுக்கு குடிக்கக்கூடாது, தொப்பை வந்துடும். காலையில் நீங்களாம் வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் தூங்குறேன். தள்ளி போடுற. தள்ளி தான் சேகர் வேலையை போகணும்ல, பழகு. அப்பா உங்க ஸ்கூட்டர் செய்யுங்கப்பா. ஸ்கூட்டர் சாதானே இப்பதான் 2000 செலவு பண்ணி வச்சு. அப்பா பிரச்சனை இல்லையா பேசாதீங்கப்பா. சொல்லுங்கப்பா எங்க உங்க ஸ்கூட்டர் சாவி? டேய் எடுக்காம சொல்ல, நீ பாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. பாத்து போயா. நல்லா கிளீன் பண்ணிரு. ஏடா பாத்தியல்ல எவ்வளவு சிரமம்னு. தேவையாடா இது? ஏப்பா இங்க வாங்க. யாரு உங்க ஃப்ரெண்டா? நல்ல ட்ரீட்மெண்ட். இங்க பாருங்க, வயிறு ரொம்ப புண்ணா இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு பழம் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரியில தண்ணி குடிச்சிட்டான்னா ஜென்மத்துக்கு சூசைட் அட்டன் பண்ணவே மாட்டான். தம்பி முருகா, டாக்டர் வரதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு அந்த பெட்டுக்கு கொண்டு போயிரு. தேங்க்ஸ். சரி வரட்டுங்களா? முருகா வந்துரு. தம்பிங்களா பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துரு. மனசுல நீ அது இருக்கா உனக்கு? நேற்று ராத்திரி அவ்வளவு தூரம் கேட்டல, சொன்னியா நீ? என்ன ஆய்வு இப்படி பண்ணிருக்க? என்ன மேட்ரு? சொன்னதால தெரியும். உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா கேட்டு பாத்துட்டேன். சொன்னதானே? எங்க நம்மள மனசுல நினைச்சா சரி, இதை பத்தி அவன்ட்டு கேட்க வேண்டாம். அவனா சொன்ன சொல்லட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாத்துக்கங்கடா. தானே வரேன். நீ எப்படி பாக்குறான்? சாமி இப்ப எப்படி இருக்கான்? இப்ப பரவாயில்லமா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. இந்த வர்றேங்க. ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டாரு. சாந்தி என்னன்னா? காலேஜ் போகும்போது கொஞ்சம் சாத்துக்குடி பழம் வாங்கி ஹாஸ்பிட்டல் பார்த்து கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்கண்ணா. நான் அப்படி ஓரமா போய் உட்காருமா. இந்த வடையும் டீ முடிச்சா வெறிக்கு வராது, திருப்பி இதே ஆஸ்பத்திரிக்கு வரணும். சும்மா கிடைக்குதுன்னு சோறு மாதிரி தின்றுருக்கான் பாரு மாத்திரைய.
நைட் எத்தனை தடவை கேட்டோம். சொன்னா சொல்லுவாங்க. நீ உள்ள போன வர. வாடா வாடா. எப்படா இருக்கான்? உள்ள பாட்டி மகேஷ் இருக்காங்க. போகுது. தம் இருக்காடா? முதல்ல டீயை குடி. எப்போ ரீசார்ஜ் சொன்னாங்களா? டாக்டர் கேட்டேன், சாயந்தரம் போய் தான் சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்க? தம் அடிக்க வந்தேன். 2 சிகரெட் தாங்கக்கா. இந்தா. வேணாம். அவன்கிட்ட கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னா? சொன்னா கடையில இன்ஜெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டேன். எங்க ஓனர் சத்தம் போட்டாரு. நர்ஸும் அதை பார்க்காம போட்டாங்க. பேஷண்ட் சீரியஸ். டாக்டர் கூப்பிட்டு வான் பண்ணாரு. ஏதாவது தப்பு நடந்தா உன்னதான் கை காட்டு பண்ணார். அதனாலதான். அதுக்காக மருந்து குடிச்சுட்டா நீ? டேய், ஒரு வேலை பார்த்தா இதமா பதமா பக்கமா பார்த்து வேலை செய்யணும் இல்லையா? வேலையை செய்யக்கூடாது. என்ன மாதிரி கொஞ்சம் இறங்க. பஞ்சரா காலங்காத்தால. ஐயோ, ஏனா அந்த டியூப் டயரையாவது மாத்திருக்கலாம்ல. எத்தனை தடவை தான் பஞ்சர் கம்பல பஞ்சர் ஓட்டுறது. இன்னைக்குதான் அதிசயமா உன் கூட காலேஜுக்கு வந்தேன். அதுவும் இப்படி ஆயி போச்சு. என்ன பண்றது? இங்க எங்கேயாவது பஞ்சர் ஓட்டலாம்னா பக்கத்துல கடையும் கிடையாது. சரி வா, அப்படியே போற வழியில கடை இருக்கான்னு பாக்கலாம். ஆமா, நான் உங்களோட காலேஜுக்கு போகும்போது எனக்கு 2 ஹவர்ஸ் முடிஞ்சிடும். உங்களோட வந்த சரி புலம்பாத வா. அச்சோ, நான் எப்படி போறது? மகேஷ் அண்ணா. மகேஷ், இங்க எதுக்கு நிக்கிற? போலாம். மகேஷ், கூட யாரும் இல்லாம தண்ணியில கிடைக்க வராது என்ன? ஏண்டா என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? இல்லடா, வண்டி பஞ்சர்ரா. வேளாங்கட்டே பஞ்சர் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன வேலை சரியா? இவளை கூட்டிட்டு காலேஜ் விட்டுரு. இப்போ இவளுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இல்ல நீ வேணா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்ல அதுக்குள்ள எனக்கும் வேலை இருக்குது. நான் கம்ச வண்டிக்கு போகணும். நான் பஞ்சர் ஓட்டிட்டு அப்படியே கிளம்புறேன். இவளை கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுரு. சாயந்தரம் நான் பாக்குறேன். சாந்தி, அவனை கிளம்புவோம். மகேஷ் வா போலாம். மகேஷ் வா. உட்காரலாம். கிள்ளி கிள்ளி பாக்குறேன். போலாம். அடடா ரசனா மெல்ல மொட்டு விட்டு பூக்குறேன். மூச்சு காத்து வந்துதான் என் மூச்சு காத்து தீண்டுதே. வழியெல்லாம் வானவில்ல தருதே. நீ என்ன பார்க்கும் போதிலும் நான் ஒன்ன பார்க்கும் போதிலும் நெஞ்சோடு கோடி மின்னல் வருதே. கனவா ரசமா என்ன கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன். அடடா ரசனா மெல்ல மொட்டு விட்டு பூக்கிறேன். நிறுத்து நிறுத்து. ஏனாத்தா? போற வழியில இந்த மோகத்தூள் பிரிக்கிட்ட என்ன கொஞ்சம் இறக்கி விடப்பா. ஏனாத்தா, நான் கார்லயா போயிட்டு இருக்கேன். பெட்ரோல் விக்கிற விலைக்கு 2 பேர் வேணும் ஆகுமா? அத்தா சொன்னா கேளாத்தா. அத்தா இறங்காத்தா, உட்காராதா. நீ முத கண்டியா பிடிச்சுக்கோ. அடி எது சீக்கிரம் போலாம். என்னென்னவோ ஆசைகளை உள்ளுக்குள்ள சேர்க்கிறேன். அத்தனையும் சொல்லிவிட தனிமைய கேட்கிறேன்.
உதட்டோடு ஒளிச்சு வைக்கிற ஆசையத்தானே எதிர்காத்தில் நாட்ட போலவே உன்னை பார்த்து சரிஞ்சு நிற்கிறேன். உன் காதல் வரத்தை கேட்கிறேன் தினம் 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 நானே. கனவா நெசமா என்ன கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன். அடடா நேசந்தா மெல்ல விட்டு விட்டு பூக்கிறேன். கண்ணே இங்கதே அரமணி ஜானி இறங்கு. உங்க 2 பேத்துக்கு தலை நாளையில ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும். லூசா தானி கண்ணனை புடநிலையா வச்சிருக்க. 2 பேரும் ஒன்னா வந்தா புருஷனும் பண்றேன்னு நினைச்சுக்கியா? 2 பேரும் ஜோடியா வந்தீங்க அதனால நீங்க சொன்னது சரிதான் ஆத்தா. கொஞ்சம் தள்ளி உட்காரலாம். ஐயோ மனசு ஆழம்னு சொன்னவங்க யாருங்க? உண்மையில ஆண் மனசே அதை விட ஆழங்க. என்னை விட்டு தள்ளி நின்னா விட்டு விட மாட்டேனே. உன் மனசு கல்லைனா தட்டி தட்டி திருப்பேனே. சொல்லாத காதல் என்பது செல்லாத காசு போலது. சொன்னாதா காதல் மேகத்தில் மழை வந்து குதிக்கும். மலை மேல பூக்கும் பூவதா மறைச்சாலும் வாசம் தெரியுமே. மனசோரோ காதல் வந்துட்டா கண்ணிலது தெரியும். கனவா ரசமா என்ன கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன். அடடா ரசந்தா மெல்ல முட்டு விட்டு பூக்கிறேன். ஓ மூச்சு காத்து வந்துதா என் மூச்சு காத்து தீண்டுதே. வழியெல்லாம் வானவில்ல தருதே. நீ என்ன பார்க்கும் போதிலும் நான் உன்னை பார்க்கும் போதிலும் நெஞ்சோடு கோடி மின்னல் வருதே. கனவா ரசமா என்ன கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன். அடடா நேசந்தா மெல்ல முட்டு விட்டு பூக்கிறேன். ஒரு நிமிஷம். அவன் என் ஃப்ரெண்டு நினைச்சுதான் உங்களை வண்டியில் அனுப்பிச்சான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஆசை இருந்தா அதை இப்பவே தவிர்த்தரலாம். அதை மீறி ஏதாவது நடந்துட்டா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ற துரோகம். புடிச்சவள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ பக்கத்துல வரும்போதெல்லாம் பிடிக்காத மாதிரி காட்டுறதும் அவளுக்கு செய்யற துரோகம் தான். தப்பாயிடும். என்ன தப்பு? இல்ல தப்பு. அதான் என்ன தப்பு? ஃப்ரெண்டோட தங்கச்சிடா. அதுக்குன்னு லவ் பண்றது தப்பா? லவ் பண்றது தப்பு இல்ல. அப்புறம் என்ன? ஃப்ரெண்டோட தங்கச்சிடா, அதான் தப்பு. அதுவும் சரிதான். ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். நல்லா இருக்கா? அதுக்காக இது ஃப்ரெண்ட்ஷிப் செய்யற துரோகம் இல்லையா? இல்ல, பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்காதுடா. நீ சொல்றதும் சரிதான்டா. எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க சரி வரும். லெவல்லாம் வேண்டாம். அப்பா போலீஸுக்கு செலக்ஷன் கார்டு வந்திருக்கப்பா. தபால்காரன் கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு தான் போறேன்ப்பா. போலாம். டே லோகு, போலீஸ் இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. போய் செலக்ஷன் ஆகிற வழி பாரு. இனி அவனுக்கு ஓடி உனக்கு ஓடி சேர்ந்து சுத்திட்டு இருந்தீன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஏண்டி, ஒரு பொட்ட பிள்ளை கூட மாட ஏதாவது வேலை செஞ்சனா நம்ம கிளம்புறதுக்கு உதவியா இருக்கும்ல. சாப்பாடு இன்னும் செய்யலையாமா? ஆமா, கிளம்புறதை விட்டு உனக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. பசிக்குதுமா.
ஏய் வெளியில எங்கேயாவது கிளம்பும் போது தான் பசிக்குது அது இதுன்னு சொல்லுவியா? ஒரு அரை மணி நேரம் பசி தாங்க மாட்டியா? நீ போற வீட்டுல எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்ப. என்ன வயிறப்போ ஈசனுடன் ஞான மொழி பேசி. என்னம்மா பசிக்குதா? ஆமா. உங்க அம்மா பழனிபுரத்துக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கால, 2 உரிச்சு போட்டுக்க போ. சரி. நேர்த்தி கடை செய்யறது பழனி கிளம்பிட்டு இருக்கிறோம். டேய் உனக்கு இன்னைக்கு தானே செலக்ஷனு, போயிட்டு வந்துட்டு மறக்காம சாயங்காலம் போன் பண்றா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடிப்பாரி சாமிக்குன்னு வச்சிருக்க பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க நீ. இரு அம்மா சொல்றேன். ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர இன்னும் சின்ன பிள்ளை தானமா. ஒரு அரை மணி பசி தான் மாட்டே நீ. அச்சி வா வா வந்து சேர்ந்துருக்கு. வீட்டுல ஒன்ன விடுறதுல எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுட்டே தெரியுது. வேல் இருக்க மயில் இருக்க வேல் முருகன் துணை இருக்க. வேல் இருக்க மயில் இருக்க வேல் முருகன் துணை இருக்க. சாந்தி நல்லா வேண்டிக்கடி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீயும் நல்லா வேண்டிக்கோ. நீ போற இடம் நல்ல இடமா அமையணும். ஆமா, அதை அனுப்பிச்சிட்டா உனக்கு விசுக்கன் ஆயிருமே. அப்ப உங்க கூட வீட்லயே வச்சுக்கோங்க. பழனி முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. கந்தனுக்கு அரோகரா, பரமனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஞான பண்டிதனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, சட்டனூருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பர்செல்லாம் வச்சிட்டியா? அதெல்லாம் வச்சிட்டமா. அப்பாவோட கண்ணாடி இங்கதான் இருந்துச்சு, எங்க வச்சுன்னு தெரியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏய் இப்ப ஏண்டி அழுதிட்டு இருக்க? நேத்தி கடன் தானே செஞ்சாங்க. இந்தா இந்த சட்டையை கொண்டு போய் அப்பாட்ட கொடு. ஐயா அப்பா, ரொம்ப வலிக்குதாங்கப்பா. சாமி காரியத்தெல்லாம் அப்படி கேட்க கூடாதுமா. எனக்கு 3 வயசு வரைக்கும் பேச்சு வரலங்கிறதுக்காக இதோட சேர்த்து 18 வருஷமா தேர் எடுத்திருக்கீங்களே, இது அவனே. அதிகமா தெரியலையாப்பா? உனக்கு இன்னொரு 6 மாசம் பேச்சு வராம இருந்துருச்சுன்னு வையன், என் ஆயுஸ் முழுக்க தேர் எடுக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். வேலே அம்மனி பாரதி யார் வீட்டுல? வேலே எங்க யாரையும் காணோம். வாங்கண்ணா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா உட்காருங்க, இருக்கேன். உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி சரி சரி. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம். வா வேலே வா வா வா. உட்காரு உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. அடுத்து என்னப்பா உட்காருப்பா. உட்காரு உட்காரு. வாங்க மாமா. அம்மனி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. படிப்பெல்லாம் நல்லா போய்கிட்டு சுகுமாரு. இருக்கா? சுகுமாரு எப்படியோ சாந்தி காரியம் நல்லபடியா பேசி முடிச்சாச்சு வேலு. ஆமா உள்ளே இருக்கானா மாப்பிள? வாங்க மாமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அண்ணா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அந்த ஆறுமுகம் கல்யாணத்துல தான் பார்த்து கேட்டேன், இப்படி சாந்தியை கேட்கறாங்க அப்படின்னு. சரி செஞ்சா போச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கும் பெரியாத்தமாவும் தானே ஆகுது. அப்புறம் அம்மனியும் இது தானே செய்வோம், அதையும் பேசுறீங்கன்னு நானும் கட்டன் டைட்டா பேசிட்டேன். நாளைக்கு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு வேலு. சரி அதெல்லாம் பழைய பழமை. இப்ப என்னன்னா
அவங்களும் பெருசா காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல. நம்ம பிள்ளைய பிடிச்சி போச்சு, அதான் ஒரே முடிவா இருக்காங்க. அவங்க பக்கம் இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து உப்பு மாத்திக்கலாம்னு இருக்காங்க. உங்க வசதி எப்படின்னு தெரிஞ்சா பண்ணிடலாங்கண்ணா. காலேஜ் முடிஞ்சு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள பார்வதி தான் இருந்துகிட்டு. காரியம் கூடி வரும்போது முடிச்சிடணும் வேலை. அவங்க இந்த சம்பந்தத்துல ரொம்ப பிரியமா இருக்காங்க. இதுலயாவது பழைய சொந்தம் சேரட்டுமே. என்ன சொல்ற? என்ன இப்ப எதுக்குமா கல்யாணம்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? இந்த தண்ணி கொண்டு போய் கொடுத்து மாமனை வாய் கொப்பளிக்க சொல்லு. அம்மா காப்பி எடுத்துட்டு வராங்க, நீங்க வாய் கொப்பளிங்க மாமா. சாந்திக்கெல்லாம் சம்மதம் தானே? என்ன பெத்தவங்களுக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? அதுக்கெல்லாம் மணி நம்ம காலம் மாதிரி இல்ல இந்த காலத்து பிள்ளைங்க. எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டணும்ல. அவளுக்கெல்லாம் சம்மதம் தானுங்க. அதுவும் இல்லாம வயசு இந்த ஐப்பசி வந்தா 21 ஆகுதுண்ணா. அப்படியா? சாந்தி காரியம் முடிஞ்சதுன்னா கையோட மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சிட வேண்டியது. என்ன மாப்பிள்ளை மாசம்பள கணக்கு பொண்ணு கொடுக்குறானோ இல்லையோ, சரிங்கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல பேசிருங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? சாந்தி, சாந்தி. அம்மா, மாமா கிளம்புறாரு, வா. வரமா மாமா. வரட்டாமணி, வரேன். வாங்கண்ணா. இங்க உட்காந்து என்ன பண்ற? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் நினைச்சேன். நீ என்னமோ அதை அனுப்புறதுலயே குறியா இருக்கு. ஐயோ, என்னங்க இதுக்கு போய் குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? பிள்ளைய பெத்தா இன்னொரு வீட்டுக்கு அனுப்பதானுங்க வேணும். நீங்களே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா அவளுக்கு என்னங்க சொல்றது? போடி. முறைக்காரங்களா வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. சரி, பின்ன மாப்பிள்ளை விட்டு சேர ஆரம்பிங்க. சரிங்க சாமி. தேங்காய் அங்க வச்சு உடைங்க, சொம்பு கூட உடைங்க சாமி. அப்படிதான். அப்படியே பிள்ளையாருக்கு காட்டுங்க. நகவத்திரின்னு மூஞ்சி சோர்ந்து கிடக்குது. அப்பா என்னங்கிறாரு சொல்லு, நான் ஒரு வாங்கி விட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணி பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுங்க சாமி. பொண்ணு எந்திரிச்சு வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிங்க சாமி. அப்படியே சுத்தி வாங்க சாமி. அப்படியே பொண்ணை கூட்டு போய் புடவை மாத்தி கூட்டு வாங்க சாமி. நிகழும் ஸ்ரீ விரோதி வருஷம் ஆவணி மாசம் திங்கக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் வேலுச்சாமி கவுண்டர் மக செவ்வாய் கூட்டத்தை சேர்ந்த திருவள்ள செல்வி சாந்திக்கும், காட கூட்டத்தை சேர்ந்த ரத்னசாமி கவுண்டர் மகன் திருநெறி செல்வன் மோகனுக்கும் உப்பு மஞ்சள் மாத்தி நிச்சயித்து மங்கலித்து கொடுத்து ஆவணி மாசம் 6ஆம் தேதி புதன்கிழமை தசமி தேதியில் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ள சுபமுகூர்த்தம் சாமி. இரு எல்லாம் அழைப்புங்க சாமி.
ஏன்டா வந்து உட்காந்துட்டு இதை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நான் கூட இது தப்பாயிருமோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. டேய் சூ நம்ம ஃப்ரெண்ட்ரா, சாந்தி சூ தங்கச்சி. டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் நிறுத்துறா, நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. வாழ்க்கையில் எல்லா நேரமும் நாம் நினைக்கிறத நடந்துறதில்ல. சில சமயம் நடக்கிறத நம்ம எதுக்கு தான் வேணும். சரி தமிழ் சொல்லு சார். காதல் ஒரு அழகிய சிறுகதை, வந்து படித்து கிழக்குது விதியதை. காதல் ஒரு அழகிய சிறுகதை, வந்து படித்து கிழக்குது விதியதை. யாரு செஞ்ச பாவமோ இது, யாரு தந்த சாபமோ. மல்லிகாட்ட சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு வர விஷயமா அப்பாட்ட கேட்க சொல்லி. நீ பாத்திரம் நீ கேட்டு சொல்ல. கடவுள் செஞ்ச மாயமோ, நம்ம ரெண்டு பேரையும் தூரமா விதி வந்து பிரிக்குது ஏனமா. இது நட்பை வாழ வைக்க காதல் செஞ்ச தியாகமா. காதல் ஒரு அழகிய சிறுகதை, வந்து படித்து கிழக்குது விதியதை. ஏண்டி இந்த புடவைய கட்டி பாருங்க, கட்டி பாத்தியா? இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருந்தல, கட்டி பார்க்க வேண்டியதானே? நெத்திய பாரு, ஒரு பொட்டு கூட வைக்காம. எப்ப பார்த்தாலும் இதையே வேலை செய்யுச்சு. எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. எனக்குன்னு பார்வதி, வந்து எதுக்கு இப்ப போய் சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஆமா, எப்ப பார்த்தாலும் திட்டதே உன் வேலையா போச்சு. எனக்கு நேர்த்தி கடன் பாருங்க, ஒண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. போய் மூலையில உட்காந்துக்கிறா. 20 நாள்ல போகுது, அதுகிட்ட போய் கட்டிட்டு இருக்க நீ. அந்த புடவைய மாத்தி கட்டுன்னு சொன்னேன், அது தப்பா? இப்ப இல்லன்னா அப்புறம் கட்டி பார்க்க போகுது. இது ஒரு பிரச்சனை. நாலு கிழமை அதுகிட்ட போய் நின்று கட்டிட்டு இருக்க நீ. சுத்தி வரும் புள்ளி எல்லாம் ஒன்ன சேர்ந்த வட்டம் வரும். ஒத்த புள்ளி தள்ளி நின்னா வட்டம் போய் முட்ட வரும். சூழ்நிலை மேலே பாரத்தை இறக்கு, குட்டி வச்சு பார்த்தோம் விளங்கல கணக்கு. காதல் செஞ்சதும் குத்தமில்ல, தினம் காத்து கிடந்ததும் தப்பும் இல்ல. உயிர் நட்பை கொன்னு நாம் வாழ காதல் ஒன்னோ யுத்தமில்ல. காதல் ஒன்னோ யுத்தமில்ல. காதல் ஒன்னோ யுத்தமில்ல. அம்மா போய் மாப்பிட்ட பத்திரிக்கை குறுக்கு போட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமா, அந்த சமையல்காரன் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா போயிட்டு வந்துடுமா? சாப்பாடுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிடு. சரி வரமா. கத்தும் கடல் தூங்கி விடும், சுத்தும் காத்தும் தூங்கி விடும். காதல் செஞ்ச நெஞ்சில் மட்டும் செத்தாதானே தூக்க வரும். காலங்கள் தோறும் காதலில் நமக்கு வேதனை தவிர வேறென்ன இருக்கு. ஒன்ன நினைச்சதும் குத்தமில்ல, நீ என்ன நினைச்சதும் தப்பும் இல்ல. மாப்பிள்ள போடுறா சூப்பர்ரா. உயிர் நட்பை கொன்னு நாம் வாழ காதல் ஒன்னோ யுத்தமில்ல. காதல் ஒன்னோ யுத்தமில்ல. உப்பு மாத்திர வரைக்கும் எதுவும் தெரியலடா. இப்ப நினைச்சது ஒரு மாதிரியா இருக்கு. பேசிட்டே இருப்பாடா. அவ போயிட்டானா வீடே வெறிச்சோன்னு ஆயிடும். எல்லாருக்கும் இப்படித்தானே இருக்கும். வந்து படித்து கிழிக்குது விதியதை. நீ எப்ப லிமிட் தாண்டி இன்னைக்கு ஓவரா செஞ்ச பாவமோ, ஒரு லாஜி தான் யாரு தந்த சாபமோ. ஓ காலம் செஞ்ச கோலமோ, இல்லை கடவுள் செஞ்ச மாயமோ. நம்ம ரெண்டு பேரையும் தூரமா விதி வந்து பிரிக்குது ஏனமா. இது நட்பை வாழ வைக்க
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ற துரோகம். காதல் செஞ்ச தியாகமா, காதல் செஞ்ச தியாகமா. சாந்தி, சாந்தி. அப்பனும் மகனுக்கும் உள்ள வந்து வராமல சாந்தி சாந்தி. சாந்திக்கு என்ன? கல்யாணத்துக்கு ஒரு வட்ட மளிகை சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்க சொல்லியிருந்தேன். அவ மல்லிகா வீட்டுக்கு தான் போயிருக்கா, கேட்டு வருவா. கொஞ்சம் டீ போடுமா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வாசல்ல டிச்ச தோண்டி விட்டுறாங்க. மனுஷன் நடக்கிறதா இல்லையா? எதுக்குமே லாய்க்கலன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணாதான் ஆகும். சாந்தி, சாந்தி. போச்சு, பேட்டி போச்சு. உள்ள வரும்போதே ஏதாவது சத்தம் போட்டுட்டு தான் வருவீங்களா? இப்ப என்ன நீ அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? அவன் பொண்டாட்டிட்ட சொல்ல சொன்னல. வாசல்ல டிச்ச தோண்டி விட்டான். இங்க பாரு, வேட்டி எப்படி அசிங்கமாச்சுன்னு பாரு. ஏங்க, இது ஒரு சின்ன கரை, இதுக்கு ஏங்க இப்படி கத்துறீங்க? கழுவுனா போகுது. வாங்க. இங்க பாரு, பொண்ணு காரியம் தலைக்கு மேல இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். இல்ல 10,000 20,000 செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துருவேன். ஆமா, இந்த கரைக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுவீங்களாக்கும். போங்க போங்க. சொல்லி வை அவன் பொண்டாட்டிட்ட. என்ன இல்ல மா, இவ்வளவு நேரம் எங்க போனா? அதாண்டா எனக்கும் தெரியல. அந்த மல்லிகா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. அங்க போனை போடு, அந்த கழுதை அங்கதான் பேசிட்டு இருப்பா. உடனே வர சொல்லு. டேய், அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா வீடே 2,000. ஹலோ ஹலோ, நான் சாந்தியோட அண்ணன் சுகுமார் பேசுறேமா. அண்ணா சாரிங்கண்ணா, நான் அப்பா கிட்ட கேட்க மறந்துட்டேங்கண்ணா. வந்தனா கேட்டு சொல்லிடுறேங்கண்ணா. சரிம்மா. அங்க அப்புறம் சாந்தி என்ன பண்றா? அவ பின்னாடி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாமா. ஓ சரிங்கண்ணா. அண்ணா குட் நைட்ண்ணா. அவ இங்க கேக்குறா சாந்திய. என்னடா இப்படி சொல்ற? அந்த டியூஷன் எடுப்பால ரேகா, அதான்டா அந்த மச்ச வீடு பக்கத்துல அவ வீட்டுல உட்காந்துட்டு இருப்பா. போய் இழுத்து போட்டு 2 உத கொடுத்து கூட்டிட்டு வா. ஆனால் நீ பண்றது சும்மா நொய் நொய் நீட்டு. ரேகா, அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லம்மா, வேலையில இருந்து வீட்டுக்கு போயிட்டு சரிங்க. இருக்கிறேன். சாந்தி இருந்தா அப்படியே கூட்டி போயிடலாம். சாந்தி வரலீங்களேண்ணா, முந்தா நாள் வந்ததுதாங்கண்ணா, இன்னைக்கு வரலீங்களே. சரி பரவாயில்ல. வாங்கண்ணா, டீ சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லம்மா, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. வரமா. காரி வேற வச்சிருக்கீங்க, வேலை இருக்கும். ஆமா, கொஞ்சம் வேலை இருக்குது. வரமா. சரிங்க. ஒரு நாள் தான்டா, அடுத்த நாளே கட் பண்ணிடுறான். பாதி விட்ட அட போன வாரம் போட்டிருந்தான். பார்க்கலான்னு பார்த்தா
மிஸ் ஆயிடுச்சு. இப்ப போய் பார்த்தானே இது என்ன கதைன்னா, ஓ வாடா மச்சான் வா. இப்ப என்ன கதைன்னா, ஓட்டர் கடை வச்சிருக்கா ஓமன குட்டி. சரி. அங்க வேலை செய்ய வர ஒரு சின்ன பையன். கிளம்பிட்டியா? இத வந்துடுறேன். சரி ஓகே. 2 பேருக்குள்ள கசகசா ஆயிருது. இப்ப மிலிட்டரி வந்து புதுசா வரான். பையனையும் ஓமனையும் பார்த்த உடனே கட் பண்ணிட்டா. ரொம்ப நேரம் பண்றாங்களா? ஐயோ. டேய் சுகு, என்னாச்சுடா? சாந்தி சாயங்காலம் 6 மணிலேருந்து வீட்டுல காணாண்டா. என்னடா சொல்ற? ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. போனா மல்லிகைப்பூ வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல ரேக்கா வீட்டுக்கு போயிருப்பா. 2 இடத்துல. எங்க போனாலும் இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாடா. பயமா இருக்கு. என்ன ஆகுது? நீ எப்ப வீட்டுல இருந்து வந்த? 9 மணிக்கு. நீ வந்து 1/2 மணி நேரம் இருக்கும்ல. நீ ஒரு தெருவில் வந்து அது ஒரு தெருவில் வீட்டுக்கு போயிருந்ததுன்னா நேரம் வீட்டுக்கு வந்திருக்கும். வா வாடா எந்திரி வா. உள்ள போய் பாரு. தலைக்கு மேல காரி வச்சிருக்கேன். சத்தம் போடாதீங்க. பக்கத்துக்குள்ள தெரிஞ்சு அசிங்க வேணுப்பா. வேணாப்பா ப்ளீஸ் வேணாப்பா. வந்துருப்பா. சாரிடா, அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டார், மன்னிச்சிடுறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுறா. என்னடா மச்சான்? ஒரு நிமிஷம் வா. என்னடா? வா. என்ன சொல்றேன் வா. போலாம்.
அப்பவே வந்துருக்கல, சொல்லிருக்க வேண்டியதானே? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவான்னு நினைச்சு. கூட படிக்கிற பொண்ணுங்கிட்ட கேட்டு பார்த்தா, டேய் சத்திரப்படியில் பொண்ணு படிக்கிறாள்ல? இருக்கா? மற்றபடி பக்கத்துல 2 பொண்ணுங்க இருக்காங்கடா. ஒன்று செய், நீ லோகு கூட்டு அந்த ஊருக்கு போ, நான் இவன் கூட இங்கே போகிறேன். டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னா புள்ள அங்கே எங்கேயா தான் போயிருக்கோம், ஒன்றும் ஆகாது. டேய் நீ கூட்டு, டேய் நீ வா. சரி வரா. சார் சார் சார், காலிங் பெல் இருக்கான் பாரு. பூட்டி இருக்கா? காலிங் பெல் உள்ளதான்டா. ஏன்டா வா, வாடா வா. சார் யார் நீங்க? சார் நாங்க வந்தது ஃப்ரெண்டோட தங்கச்சி சாயந்தரத்துல இருந்து காணோம். எப்படி உள்ள வந்தீங்க? கூப்பிட்டு பார்த்தேன் சார், யாரும் வரல. அதான் காலிங் பெல் அடிக்கலான்னு. செவரே குச்சி வந்தீங்களா? சார் அவசரம் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் சார் ப்ளீஸ். ஃப்ரெண்டோட சிஸ்டர் சார். நான் கேக்குறது செவரே குச்சிங்களா? இல்ல சார், என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. நான் என்ன இருக்கு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வயசுக்குள்ள வீட்ல போய் வருவீங்களா? சார் சார் என்ன சார், எவனோ ஒரு பையன் வீட்ல அடி குப்பீங்களா? சார் என்ன சார் பேசுறீங்க? நீங்களும் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை வச்சிருக்கீங்க, பாத்து பேசுங்க. ஐ வில் கால் தி போலீஸ். போ போ போ, வெளிய போ. வீட்டுல வந்து பேசுறான் பாரு பேச்சு. ஃபேமிலி இருக்க வீட்ல வந்து அர்ச்சாட்ல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டீங்களா நீங்க? போங்க இல்ல போங்க, நீ உள்ள போ. இவனுங்க எல்லாம் போலீஸ்ல பிடிச்சவங்க சரியா வரானுங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்து நியாயம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா வயசு பிள்ளையா, கல்யாணம் வேற வச்சிருக்கோம். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாம. எனக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்குப்பா, போங்க. ரொம்ப நன்றி. நீ போய் பாடு. அண்ணா 4 டீனா. ஆத்தங்கரையில போய் பார்க்கலாமா? அறிவு இல்ல, பேசலாம் பாரு பேச்சு, அறிவிட்ட மாதிரி பேச வந்துட்டான். எப்படி அப்படிலாம் பேசுற? பார்த்தலண்டா.
சுகு இந்திரி ஆத்துக்கிறதுக்கு ஆய் போனதான் மிச்சம். நம்ம பிள்ளை ஏடாங்களா வரப்போகுது. இவன் தான் ஒரு அறிவு விட்டவன். இவன் சொல்றான்னு நீ கேட்டுக்கிட்டு இவன் வாயில வசம்பத்தை வச்சு தைக்கணும். சுகு ஒன்றும் ஆகாது. வா. நீ வீட்டுக்கு போ. ஒரு 7-8 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஏதோ போயிருந்தா கூட வந்துடலாம் இல்லையா? அப்புறம் நாங்கள் முருகட்டு சொல்லியா போயிடுறோம். இந்த நேரத்தில் ஒட்டுக்க போனால் ஊருக்காரங்க ஏதாவது நினைப்பானுங்க. நீ தைரியம் போ, வந்துடுவா. சாமி ஏதாவது தெரிஞ்ச இருக்குதுங்களா? இருக்கா? அக்கா வீட்டுல பெரியத்துக்கும் கூட தயிர் இல்லைங்க, அதான் வாங்கலான்னு வந்தேன். ஏக்க ஒரு மாதிரியா இருக்க? சின்ன தலைவலி. தயிர் கொடுங்க. என்ன இன்னும் சாந்தி தூங்கிட்டு இருக்காளா? ஏக்கா இன்னும் நீ வாசம் குடி தெளிக்கலையாட்டு இருக்குது. ஆமா, இன்னும் ஒரு மாசத்துக்கு கல்யாணம் போறதான், தூங்கிட்டு விடுங்க. வீட்டுல ரொம்ப நேரமா லைட் வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களாக்கு? சரி வாசல்லாம் கூட்டி விட்டேங்க்கா. சரி நான் போயிட்டு வரட்டா? நான் வரேன். சுகுமார், உங்க அப்பா அவசர அவசரமா எங்கேயோ போறாரு கண்ணு. என்னன்னு பாசாமி. பா நில்லுப்பா. எங்கப்பா போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்பா வேண்டாங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா. பாத்திரமா பண்ணாம காணான்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. வயசு பொண்ணுப்பா, காரியத்தை தலைமையில வச்சுக்கிட்டு அசிங்கமாயிடுப்பா. எனக்கு புள்ள முக்கியப்பா. ஊருக்குள்ள தெரிஞ்ச தப்பாயிடுப்பா. ஆமா ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா போயிடலாம்ப்பா. அப்பா அப்பா வாங்கப்பா, உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா.
அண்ணா நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கண்ணா. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம். உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேங்கண்ணா. சுகு டேய் டேய் சுகுமார், இது பாரு சுகு, ஊரை கொள்ளையடிச்சு உலகத்தை கொள்ளையடிச்சு ஏமாத்தி வாழ்றவன சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு தான் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. நாம யாரும் என்ன பண்ணோம்? அதெல்லாம் இது ஒன்றும் தப்பா நடக்காது. வா வாடா. இல்ல அது சொல்றா. டேய் என்னடா வீசன? டேய் அதொன்னுடா. டேய் மெடிக்கல் டெஸ்ட் தான உனக்கு இன்னைக்கு. ஆமா டேய் அத ஏடா போல. டேய் அது பெரிய விஷயம் இல்ல. அடுத்த செலக்ஷன்ல பாத்துக்கலாம்டா. தாத்தமா பண்ணிருக்கான். இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லடா. டேய் போயிருக்கலாம்டா. இந்த நேரத்துல அது வாடா முக்கியம். வா போலாம். நான் தான் அடுத்த செலக்ஷன்ல பாத்துக்கலாம்ங்கறனல. வா போலாம். வாடா வா. விட்றா. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். மச்சான் ஒரு சின்ன வேலை இருக்கு, 10 நிமிஷம் வந்துடுறேன். இந்த மாதிரி நேரத்துல என்னடா அது? இல்லடா எங்க அப்பா ஒரு ஆளை பார்க்க சொன்னான். அவன் இங்கதான் இருக்கான். ஒரு 10 நிமிஷம். டேய் போயிட்டு வாடா. டீ சாப்பிடலாமா? எப்பா சாம்பார் கூட எவ்வளோப்பா? அது சாம்பார் கொடுப்பா. எப்பா நேற்று அப்பா கூட சண்டை, சாப்பிடல. காலையிலையும் சாப்பிடல. இந்த நேரத்தில் எப்படி சொல்லிட்டு வரணும்னு உன்னை தாண்டா இழவு செய்தி சொல்ல அனுப்பணும். சாரிடா, நான் தான் யோசிக்கல. சாப்பிடலாம், உட்காருங்க. உட்காருங்கடா, சாப்பிடலாம்டா, உட்காருங்க. இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம. தம்பி 3 சாப்பாடு. சரிங்க. சாப்பிட்றா சாப்பிட்றா. அண்ணா, என்ன அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு கடை இருக்குல்ல? என்ன கடை? ஒரு பாட்டி கூட வடைலாம் சுடுவாங்களே. ஆமா, அங்க சூடா ஒரு 10 வடை வாங்கிட்டு வா. 10 வடை போதுமாமா? பஜ்ஜி இப்ப சுட்டுருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அதை சேர்த்து வாங்கிட்டு வா. பஜ்ஜியும் சூடானுமாமா? ஆமா. அப்படியே தூக்கி மூஞ்சி மேல வச்சேன், தின்னி பண்டாரா. எப்ப பாரு திங்கிறது அதுலயே புத்தி. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அப்படியே போட்டனா கொடுமை படுத்துறீங்கப்பா.
என் கல்யாணம்லாம் எப்படி நினைக்கிற வேலை? ராத்திரி ஒரு மாக்கிட்ட சீர் முடிச்சுட்டு கடலை காட்டு போய் விடிய விடிய தண்ணி கட்டிட்டு காலில் வந்து தாலி கட்டினேன். நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் வாரத்தில் அரிசி சோறு, மற்ற நாள்லாம் சாமி சோறும் கழியும் தான். அரிசி சோறு கேட்டால் அடிதான் கிடைக்கும். இப்பதானே வாரமெல்லாம் அரிசி சோறு. களியெல்லாம் யார் திங்கிறா? எங்க ஐயன் கல்யாணத்திலே களி தான் போட்டாங்களாமா, அரிசி சோறு கிடையாது. இதுக்கு பயந்துகிட்டே யாரும் வர மாட்டாங்க. அந்த காலத்துல எங்க ஐயன் காலனா கொடுத்தா அதை 3 நாளைக்கு நாங்க செலவுக்கு வச்சு. வா மாப்பிள்ளை சுகுமார், வா 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 வா. வரேங்க வாங்க. வரேன். எங்க சாந்தி 2 பேரும் தான் கடைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இல்ல கூட பண்றதுக்கு வயர் வாங்கினா அதை அப்படியே ஃப்ரெண்ட் வீட்டுல கொடுத்துட்டு வரலான்னு அங்க அப்படியே இறங்கிட்டா. நாங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறது ஈஸி, மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட மாப்பிள்ளை சாந்தி அவர் 8 பாத்துட்டு போலான்னு சொன்னாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போனா எப்படி? சரி, பின்ன கடைசி பஸ் விட்டா அப்புறம் பஸ் கிடையாது. சாந்தி வந்தா சொல்லிடுங்க, நாங்க வரோம். தம்பி பஸ் ஏத்தி விட்டோம். சரி, நாங்களே போய்க்குவோம். நீங்க எதுக்கு மாப்பிள்ளை? பரவாயில்லைங்க மாமா, நானும் வரேன். போங்க, வண்டிட்டு வரேன். பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவதுன்னா போன் போடுங்க. சரி மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். சாந்தி கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. வா. சாமி, உங்க அப்பா சொல்ல கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாருடா. அம்மா நீ போமா, வீட்டுக்கு போமா, நான் கூட்டு வரமா. போமா அம்மா, நான் கூட்டு வரேன், நீ போமா. டேய் வந்துடு, இருங்கடா. மச்சான் ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நாமளே தெரியும். சரி, இனிமேலும் ஊர்க்காரங்க கௌரவம் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தா எல்லாமே தப்பாயிரும் போல தோணுது. மச்சான், உங்க அப்பா பண்றதுதானே சரி. போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி கூட்டிட்டு வா. நமக்கு புள்ளுதாண்டா முக்கியம். போ. வரலங்க ஐயா. வாங்க. எங்கப்பா போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. காலைல பார்க்கலாம். கடைசி பல வரைக்கும் எனக்கு நம்ப முடியாது. I mean, you watch this game and you think it's like playing book cricket where you open the 6 all the time. வாடா. Pulled away.
Late side. Should get there. Yes, he does. Needs to bank this in there. என்னவனா அண்ணா என்ன எனக்கு இந்த கைடு வேணும். கோயம்புத்தூர் போனீங்கன்னா வாங்கிட்டு வா. கோயம்புத்தூர் வந்து காலேஜ் பண்ணி யாராவது வருவாங்கல்ல, அவங்க வேணும் சொல்லுங்க போ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த கைடு வேணும். இந்தா. இன்னைக்கு சந்த நாள், அவனை வச்சுட்டு என்ன பண்றது? முதல்ல சொல்லிருக்கலாமே சேகரு. கண்டிப்பா லீவ் வேணுமா? சரி போயிட்டு வா. சேகரு பணம் ஏதாச்சும் வேணுமா? ஒரு 200 ரூபா வேணும். என்ன திடீர்னு கோவைக்கு? 2-3 மருந்து பாக்ஸ் எடுத்துட்டு வரணும். அதான் தீர்றதுக்கு முன்னாடி நம்ம உயிர் எடுத்து வர்றது நைட் ஆயிடும். அதான் சொல்லிட்டு போகலான்னு கால் பண்ணேன். கடை முதலாளி தெரிஞ்சா நம்மளை பிடிச்சிட்டு அது இதுன்னு ஏறுவாரு. சரி அதான் சீக்கிரமே வாங்கிட்டு வந்துருவேன். என்ன பணம் போட்ட முதலாளி கேட்க தான் செய்வான். கடையில் உட்காந்துருக்கிறதுக்கு நீ பஸ்ஸில் உட்காந்துருக்க போற. சரி எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். என்னடா நம்ம சாந்தி ஏதோ கைடு கேட்டுச்சுல, கோயம்புத்தூர் போன கூட வாங்கிட்டு சொல்லி. ஆமால, எனக்கு மறந்தே போச்சு. இந்த கேட்டு தான் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வாழன்னு கத்திட்டு போ. இந்த பணம் இல்லடா. பணம் வாங்கிட்டு போடா. இல்ல என்கிட்ட விடு, நான் வாங்கிட்டு வரேன். வரட்டா? அண்ணன் இன்னும் இல்ல, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போனேன். நீ கேட்டல்ல, அந்த கைடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கி பணம் இல்ல இல்ல, நான் சுககிட்ட வாங்கிக்கிறேன். சரி அப்ப நான் கிளம்புறேன். என்ன விஷயங்கண்ணா? சாந்தி, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத சாந்தி. புரியல. அது நான் உன்னை லவ் பண்றேன் சாந்தி. தப்பா பேசாதீங்க. இல்ல நீ இல்லன்னா தப்பா பேசாதீங்க. இல்ல நான் உன்ன கூட பழகினதே உனக்காகத்தான் தெரியுமா? அசிங்கமாயிடும், கிளம்பிடுங்க. அப்படி எல்லாம் விட்டுற முடியாது சாந்தி. ஒன்ன வரைக்கும் தெரிய வேண்டான்னு பாக்குற. இல்ல சேகரு, சேகரு, இன்ஜெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டாம சேகரு. டாக்டர் வர சொல்றாரு. ஏண்டா சொல்லி இருக்கேன்ல, மருந்த நீ பேக் பண்ணாதன்னு. நான் பண்ணி சொன்ன வேலையை மட்டும் செய்ய மாட்டேடா. மருந்து இருந்து மாறி போயிடுன்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு? சேகரு, டாக்டர் பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டு வந்துரு. சரி. ஏன்டா அப்படி பண்ண? நான் மாத்தலி, அவதான் மாத்தி. சரி போய் வேலையை பாரு போ.
ஏப்பா ஏதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படியா பண்றது? 2 குடும்பத்துக்கு சண்டைங்க. இவளுக்காக தான் இப்படி மருந்து குடிச்சிட்டானுங்க. கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி நாங்களே இப்போ ஒன்னாயிட்டோமுங்க. இந்த பிள்ளை கிடைக்கணும் இப்படி பண்ணிட்ட பாருங்க. சரிம்மா, இப்ப தப்பிச்சுட்டா. வேற ஏதாவது நடந்திருந்தா? சேகர் டாக்டர் என்ன இதெல்லாம்? இல்ல கடை பையன்தான் மாத்தி வச்சுட்டான். அவனே தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கான். அதுல நீங்க வேற கேம்பஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதை நாங்களும் பார்க்காம போட்டிருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாரி டாக்டர். ஓகே சரி டாக்டர். பார்த்துங்க. 1 hour கழிச்சு வந்து பல்ஸ் பார்த்துங்க. எப்படியோ சூசைட் அட்டன் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கிறானுங்க. இன்னும் 1 மாத்திரை சேர்த்து சாப்பிட்டா போய் சேர்ந்துருப்பான். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். ஒரு பிள்ளைக்காக எந்த அளவுக்கு போறானுங்க பாரு. சேகரே, டே சேகரே, டே என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல போலாம்டா. எங்க அப்பா கதவு சாத்திடுவான். சரி கிளம்பலாம், வா வா. டே வா, ட்ரா பண்ணிடுறேன். இல்ல பாட்டிக்கு மகேஷுக்கு டிஃபன் வாங்கணும். நான் வாங்கிட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. சரி போலாம். ஏ சூரி சொல்லு, அவன் ஏன் ஒரு மாதிரி மூடு அப்செட் ஆன மாதிரி இருக்கிறான்? எப்போவாது அப்படி இருந்தா பரவாயில்ல, எப்பவும் அப்படித்தானே இருக்கான். சூசைட் அட்டன் பண்ணாவது மனசு மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு வேணும் சாந்தி. நீ எனக்கு வேணும். நீ வேணும். என்னடா என்ன? போ போடா. உனக்காக எதையும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் ஒண்ணு மாட்டேன். அதனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அப்படி பேசணும். நான் பாட்டி, மகேசனா நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க சாத்துக்குடி உங்களுக்கு. இந்தாங்கண்ணா, இந்தாங்க புடிங்க. மகேசனா காலை டிஃபன் சாப்பிட்டீங்களா? பாட்டி, இதுல சாத்துக்குடி இருக்கு, ஆப்பிளும் இருக்கு. வேணும்னா எடுத்து கொடுங்க, சரியா? பாட்டி நான் கிளம்புறேன். மகேசனா நான் கிளம்புறேன். சாந்தி, என்ன மன்னிச்சிட்டு சாந்தி. தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுமா. அத நினைச்சா எனக்கே பிடிக்கல. சேச்சே, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். ஏன்னா நீங்க அதுக்காக இப்படியா பண்றது? நான் உன் முகத்துல எப்படி முடிக்கிறதுமா? அதான் அப்படி பண்ண. என்ன நாத்தம். இவன் டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்குள்ள நம்மள படுக்க வச்சிரும் போல இருக்கு. டேய் சாந்தி கொண்டு காலேஜ் விட்டு வந்துடா. டேய் பாத்து சாந்தி.
சேகர இதுதான் டைம் யோசி இங்கெங்கம்மா போற? ஃப்ரெண்டு மல்லிகா வீட்டுக்கு. போற வழி தானே, இறக்கி விட்டுற ஏறுமா. இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. போற வழி தானேம்மா. இல்ல நான் நடந்தே போய்க்கிறேன். ஏம்மா என் வண்டியில ஏற மாட்டியா? ஐயா நீ இன்னும் பழசையம்மா சொல்லிட்டு. சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா. அப்புறம் என்ன ஏறுமா. எவ்வளவு தூரம் நடப்ப? வா வந்து உட்காருமா. ஹலோ சொல்லுங்க சார். பணம் வந்துடும் சார். சார் பணம் வருங்கிறல சார், வீணா வார்த்தை விடாதீங்க சார். பணம் வரியா? நீ உட்காருமா. இல்லண்ணா ஏதாவது பிரச்சனைனா நீங்க பாருங்க, நான் போய்க்கிறேன். இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல உட்காருமா. வா. ஒரு 2 ரூபா பணம் வாங்கியிருந்தேன், ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. அது போய் கத்துறேன். போற வழியில வீட்டுல கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போயிடலாம். உள்ளவா சாந்தி. அட உள்ளவா. பாட்டி வேற உன்னை பார்க்கணும்ச்சு. அது உள்ளதா இருக்கு, போய் பாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனேன்னா அது வேற ஏதாவது நான் நினைக்கிறேன். வா உள்ள வா. உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு கிளம்பிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாயிடும். எப்பா உள்ள யாருப்பா? உள்ள யாருன்னு கேக்குறல. எப்பா நீதான் சேகரா? உன் ஃப்ரெண்டு தங்கச்சி சாந்தி காணாம போன விஷயமா ஐயா உன்னை விசாரிக்கணுமா? ஸ்டேஷன் வரைக்கும் வர்றியா? ஆமா, இந்த லோகு வீடு எங்க இருக்குது? ஏண்டா அங்க போக வேண்டாம்னு சொன்ன கேட்டியா? இப்போ எந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க பாத்தியா? நம்ம குடும்பத்துல யாராவது போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி பார்க்கலாம் சொல்லு. ஏன் இந்த கத்து கத்துறேன்? நம்ம பிரண்ட தங்கச்சி கான்ஸ்ல ஸ்டேஷன் விசாரிக்க வர சொல்லிருக்காங்க. அதுக்கே இந்த கத்து கத்துறேன். நீ கம்மட்டு உண்டறா வாடி செல்ல வச்சு பாட்டு ஊர் பண்ணி போயினாடு. இங்க ஏதாவது மாட்டாடுறேன் நான் நோட்ல செட் மாட்டாச்சு. எப்பா வர்றியா? ஐயோ புருஷனே சரியில்லை, புள்ளையும் சரியில்லை, நான் என்னதான் பண்ணுவனா?
யார் சேகர? நான் தான். உள்ள வாங்க. நம்ம பிள்ளைய பத்தி நம்மட தானே விசாரிப்பாங்க. போலீஸ்காரங்க பேசிட்டு போது அடிச்சிருவாங்க. சொல்லிருக்கா? சூரிய யாரு? நான் தான். வாங்க. ஊமக்காயமா இருக்குமோ? கிழட்டு போதும் வாசல்லே நிக்குது. எங்க எங்க இது குச்சி? ஏடா போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் ஏண்டா குடும்ப மானமே போகுது. ஏண்டா ராஸ்கல், பக்கத்து பொண்ணுங்களை பார்க்க போகுது. வயசான கீழே தொலைச்சிடாத. நம்ம வம்சத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் போன முதல் ஆம்பளை நான் தான். போலீஸ் போன பத்தி பெருமைப்படுவியா? வயசான காலத்துல நான் போய் உழைச்சி உனக்கு சோறு பண்ணுமா? என் தலை எடுத்தாடாது. இந்த ஆளு வேலைக்கு போறானா? ஓவர் பில்டப் போகுது பாரு மூதேவி. ஹே, அவன் தலையில 2 குடம் தண்ணி ஊத்தடி. அப்பயாவது அவனை பிடிச்ச சரி போகுதான்னு பாப்போம். போடி தள்ளு எரும மாடாட்ட ஓடால நின்னுட்டு போலப்பாயில உனக்கு இருக்குதுடி ஒரு நாள். உட்சாத தின்னுட்டு ஊரடங்காம ஊர் பேரையும் கெடுத்துட்டு வீட்டு பேரையும் கெடுத்துட்டு தேவையே இதெல்லாம். உங்களோட சேர்ந்த பையங்களே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்து குடும்பத்தோட நல்லா இருக்காங்க. நீ இப்படி இருக்கிற அறிவு இருக்கிற உனக்கு கொஞ்சமாவது. உன்னால எனக்கும் கஞ்சி கிடைக்காதா? கடைசி போலீஸ் வேலையை விட்டுட்டு அவன கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்திருக்கிற நீ. வேண்டாம், நீ மாமனோடு கிளம்பு. இங்கெல்லாம் ஆகாது, போயிட்டே இரு. மாமனோடு போ. உங்க அண்ணன் வீட்டுக்கெல்லாம் என்னால போக முடியாது. என்னது போக முடியாதா? ஏண்டா 12 வருஷம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இனி என்ன பண்ணலாம் நீ இங்க இருக்க? ஏங்க முதல்ல அவனை எங்க அண்ணன் ஒரு அனுப்பி வைங்க. அவன் இங்க இருக்க கூடாது. இங்க என்னோட விட்டு மனுஷனே ஓடணும். செப்பேஸ்தினேனு எனக்கு வந்து பிறந்திருக்குது வர நல்ல லட்சணமா. உம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமல்லப்பா. அவதான் தெரிஞ்ச பொழப்பு. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச வர தெரியும் வந்துரு. அது வரைக்கும் உன் மாமா வீட்லயே இரு தம்பி. வண்டி வரக்கு நேரம் இருக்குது, நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏன்பா தம்மடிக்க வேணுமா? போ தம்மடிச்சுடா போ. நான் போய்க்கிறேங்கிறேன்ல. நீ போறன்னு ஓட்டு தெரியும் வந்துடாதியாப்பா. உங்க அம்மாவை என்னால சமாளிக்கவே முடியாது தம்பி. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, போயிட்டு போன் பண்ண. போனை பிடிங்கி வச்சுட்டு போன் பண்ணணுமா? டே லோக, இதை வச்சுக்க. மாமா வீட்டுக்கு போயிரு தம்பி. சம்பளம் இந்த வாரம் வரும். ஆமா ஆமா. என்ன லோகு கேள்விப்பட்டேன். எங்க ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க. சார் தேங்க்ஸ். எங்க ஊருக்கா? ஸ்டேஷன் அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை. அதான் பிரச்சனை முடிவு வரைக்கும் மாமா வீட்டில் இருக்கலான்னு. வரட்டுமா? வரேங்க. சரிங்க. இந்த 4 பேத்துல சுதந்திரம் தங்கச்சி காணாம போயிடுச்சு. அதான் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. வெளியே போயிட்டாரு சார். சில்லறாம போயிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சவரா? அவரே ஒரு வாரம் கொடுத்துருங்க. சரி. பேலன்ஸ் வாங்கணுமா?
அப்படி இருந்தாங்க. நாம கூட அப்படி இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு கூட பார்த்தேன், மெடிக்கலில் வேலை பார்க்குற பையன் காணாமல் போச்சுல, அந்த பொண்ணை வண்டியில் கூட்டு போனாரு. அவன் தங்கச்சி கூட அவங்க விடுறது இல்லை. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவங்க தாண்டா உதாரணம். என்ன லோகு சொல்றாங்களையா? எப்ப பாத்தீங்க அவங்க 2 பேரையும்? என்ன சொல்லுவாங்க? சொன்னீங்களா நீங்க அந்த பொண்ணை எப்போ கூட்டு போனான்னு? சனிக்கிழமைங்க. நீங்க பார்த்தது அவங்க 2 பேரையும் தானே? அவங்களே தான். ஏன் லோகு? கண்டிப்பா அவங்க தானே? கண்டிப்பா அவங்களே தான், நல்லா தெரியும். என்னாச்சு லோகு? எதுவும் பிரச்சனையா? லோகு சாந்தி லோகு மாமாவுக்கு போயிட்டான். உன்கிட்ட சொல்ல சொன்னான். அவங்க அம்மா பத்தி அவனுக்கு தெரியுமில்ல. சேகரே, டேய் சேகரே, சேகரே. சேகரே, என்னடா தூங்கிட்டியா? ஆமா, கொஞ்சம் டயர்டா இருந்தது, படுத்தேன், தூங்கிட்டேன். சாப்பிட்டியா? இல்ல. அவனும் இன்னும் சாப்பிடல. சாப்பிட வரியா? போலாம். என்ன இன்னும் தூங்கல? டேய் சேகரே, பாரு ஊருக்கு வந்து திருப்பி வந்துட்டான். அவங்க அம்மா சொல்ற மாதிரி பண்ணாடா. டேய் கதவை தர, கதவை தரங்கறடா. என்ன கதவை தரடா? டேய் எதுக்குடா? தெரியும்டா, எல்லாம் தெரியும். உளறற. கைய விடுறா. என்னடா? என்ன சொல்றா? கதவை தரேன்னு சொல்றேன்ல. டேய் ஏன்டா டேய்? என்ன விடுறா? என்ன சொல்? டேய் டேய் இந்த நாய் தாண்டா செஞ்சிருக்கான். நான் இல்லடா.
என்ன இல்லடா இந்த நாய் தாண்டா சாந்திய சால் தங்கச்சி போதுடா தெரியும்டா चोट भी तेरे नारे கூட்டினை கண்டோ கற்பில் ஒரு காயம் நட்பே செய்த பாவம் கண்டோம் காலத்தின் கூத்தினை கண்டோ மனம் கொண்டு வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை அழிக்குது கொட்டி இழிக்குது மேகம் கூவென்று விண்ணையே காற்று குடையுது கண்டோ காலத்தின் கூட்டினை கண்டோ கற்பில் ஒரு காயம் நட்பே செய்த பாவம் கண்டோ காலத்தின் என்னடா வா இரு தலைப்புச் செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பணியூர் கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவரின் மகள் சாந்தி என்ற இளம்பெண்ணை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணவில்லை. இந்நிலையில் அந்த பெண்ணின் அண்ணனின் நண்பன் சேகர் என்பவர் சாந்தியை கடத்தி வைத்திருக்கும் விவரம் அறிந்து போலீசார் சேகரை கைது செய்து அந்த பெண்ணை மீட்டனர்.
ஹலோ, எங்க எப்பண்ணா? அண்ணா அங்கே இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துடுறேன். விருட்சம் ஒன்று ஆழிக்காட்டில் என்று சாய்ந்து விழுந்துதான் போனதே. அதை கண்ட மனம் இங்கு ஐயோ ஐயோ என்று அழுது புலம்பிதான் போனதே. மற்றவர் வாழ்வில் நடக்கும் வரை எல்லா சம்பவமும் வேடிக்கை. மனித வாழ்வில் சோகம் வந்தால் மற்றவர்க்கெல்லாம் கேளிக்கை. இந்த காட்சி மாறிடுமா? இதை காலம் மாற்றிடுமா? இந்த காட்சி மாறிடுமா? இதை காலம் மாற்றிடுமா? கண்டோம் கண்டோம் காலத்தின் கூத்தினை கண்டோம். சாந்தி, சுகு, சுகுமாரு, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? மா மா சாப்பிட்டாமா? கேட்டுட்டு தான் சாப்பிடுவியா? நான் பார்த்தமா நீ சாப்பாட்டுல விஷங்கள் எழுத நான் பார்த்தமா? ஏன் அப்படி பண்ண? வாழ்றதாம கஷ்டம், சாகுறது ரொம்ப ஈஸிமா. அந்த புள்ளிக்கு நீ ஆறுதல் சொல்லணும் பார்த்தா இப்படி பண்ணிட்டியாமா? பொண்ணு கெட்டு போலன்னு ஒவ்வொரு வீடா வாடா போய் சொல்ல முடியும். பயம் முன்னாலும் ஒரு வாய் போட முடியும். இப்படி செத்துட்டாமா ஊரு செத்துட்டா. சரி, நடந்தது நடந்துருச்சு. அதுக்காக கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் புள்ள மனசை விட்டுறாம ஆதரவா பார்த்துக்கங்க. நான் வரட்டுமா? வரேன் மணி. வா வேலு. எதுக்கு பணம்லாம்? மண்டபத்துக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. எவனாவது சொந்த கிட்ட படியேறி வந்தீங்க செருப்பாளி அடி. என் புள்ள தங்கா தங்கையா தங்கா வரசி பார்க்க எந்த நான் என்ன பண்றது வேலு? அவங்க திடீர்னு இப்படி சொல்லுவாங்கன்னு நான் பேசாதடா. உனக்கெல்லாம் வேண்டி சட்ட பேசாதடா. வெளியே போடா, போ வெளியே போ. உன் மரியாதை பொறுத்துக்களை வெளியே போ. அவனை வெளியே போக சொல்லு, சொல்லு அவனை வெளியே போக சொல்லு. அன்னைக்கு சொந்த இன்னைக்கு பேச வந்துட்டாங்க. இவனை எல்லாம் அசிங்கமா பேசுறதுக்குள்ள வெளியே போடா நாயே.
என்ன வேணாலும் பேசுட்டா. ஓங்காரமாய் நின்றமையே, ஓங்காரமாய் நின்றமையே. சாந்தி, என்னம்மா? ஏமா அப்படி யோசிச்ச? நாளா இருக்குது சும்மானு நீ நினைச்சிட்டு இல்லம்மா. முதல்ல கீழே வாமா. மாமா அப்படியே இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீ ஏமா சாகணும், நான் தாமா சாகணும், நான் தான் சாகணும். அவனை நல்லவன் நம்பி வீட்டுக்கு விட்டுறதுக்கு நான் தாமா சாகணும், நான் தாமா சாகணும், நான் தாமா சாகணும். இன்னொரு முறை போய் தப்பான முடிவுக்கு வந்ததம்மா, தப்பான முடிவுக்கு வந்ததம்மா. என்ன போச்சு நீ பேழ விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? இங்க வேற ஆம்பளை இருந்தா 2 பொம்பளை கைப்பொழிச்சலுக்கு தான் செய்வான். நம்ம குடும்பமே கேஸ் பார்த்து குடும்பம் தானே, நம்ம பார்க்காத கேஸா? எல்லாம் பார்த்துக்கலாம் விடு. இங்க வேற போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல கஞ்சிக்கு இது ஊத்தி இருக்க மாட்டாங்க. ஏதாவது கறி குழம்பு இது வச்சு ஊத்த அவனுக்கு. ஓ அட போ. சேகரா, ஏய் என்னடாச்சு இப்போ உனக்கு?
கிழவே, என் பொண்டாட்டி வகையாராவில் ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாண செலவை அவங்களே பாத்துக்குவாங்க, கேஸ் செலவை அவங்களே பாத்துக்குவாங்க. சரி, இருட்டிருச்சு, நான் கிளம்புறேன். சேரா, நாளையில இருந்து புல போய் பாரு. வர்ற சூரி, இந்த மாதிரி நேரத்துல இது சரியா வராதுன்னு தோணுதுடா. என்ன சரியா வரும்? சூரி வேண்டாம்டா. இப்ப இல்லாம வேற எப்ப சரியா வரும்? இல்லடா, தப்பாயிரும்டா. லவ் பண்ணி இல்ல, அதுக்கு இல்லடா. இப்போ லவ் பண்றீல்ல, இங்க வா, சொல்றது கேளு. பிரச்சனை முடிச்சுன்னு சொல்லி கண்டவங்க ஒப்படைக்க முடியாதா? புள்ள வாழ்க்கை இல்லடா. அன்னைக்கு பாவண்டா, அன்னைக்கு காப்பாத்தி கூட்டதப்ப அவன் அழுத விட நீ அழுதாண்டா அதிகம். அவள் நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணு அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா உன்னையும் ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாத்துற? நான் அதுக்கு சொல்லல. நீ ஒண்ணு பேசாத, அது கேளு. டேய் இல்லடா, சுகு நினைச்சாதான். அதெல்லாம் விடு, கூப்பிடு கூப்பிடா. சாந்தி, மாமா ஏன்டா இது வரைக்கும் ஏன்டா சொல்லல? இருக்கிற பிரச்சனையில் இது வேறையான்னு நினச்சேன். ஆனால் இனிமே தான் நிறைய பிரச்சனை இருக்குது, வீடு அது இதுன்னு. வாழ்றதுக்கு 1000 பிரச்சனை பார்க்கலாம்டா. வா. சூசைட் பண்ணி செத்துட்டானா? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது.
செல்லக்குட்டி இந்த குளிச்சாச்சுடா. தண்ணி ரொம்ப சூடா இருக்கா? என்ன உட்கார்ற? போய் டவல் எடுத்து சரிப்பா. பார்த்து பார்த்து பார்வதி. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி ஊத்துங்களேங்க. போடு, நல்லா சோப் போடு. ஏன் போலீஸ் உள்ள வர மாட்டேங்கிற? வா போலீஸ் வா. விடுறா. டேய், உன்னை உட்காந்து தண்ணி வச்சிருக்கோம், உன்னை உட்காந்து தண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிடுறோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை அனுப்பிச்சதே அவன் தான் தெரியும்ல. வாடா இங்க பாரு மச்சான், எவ்வளவு கூப்பிட்டாலும் உள்ள வர மாட்டேங்குது. போலீஸ் உன்னை பார்த்து பயப்படுது உள்ள வர்றதுக்கு. மச்சான் நீ இருக்குன்னு போலீஸ் கூச்சப்படுது, அவசர போலீஸ். நீ தானே? கிழவி கிழவி, ஒரு 8 கையெழுத்து கும்பிட்டு வந்துடு. உன் கையில் சோறு தின்னு வளர்ந்தவன் நீ வந்து கற்பூரம் கொளுத்தினா அவனுக்கு ஆத்மா சாந்தி கிடைக்கும். வா அட வா. நான் நேத்தே கும்பிட்டேன். அடி பாவி, சங்கு பால் கொடுத்த கையாலேயே சாகடிச்சிட்டியடி.